يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. السلام عليكم ورحمة الله وبركاته. திருக்குர்ஆனை அழகுற அதன் ஓசை நயத்தோடு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அஹ்காமுத் தஜ்வீத் நூலுடைய எல்லா சட்டங்களையும் உங்களுக்கு விளக்கமாக காணொளிகளாக நாம் தந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த காணொளியிலிருந்து குர்ஆன் வசனங்களை எழுதி அந்த வசனங்களில் இடம்பெற்றிருக்கிற தஜ்வீத் சட்டங்கள், அதை எப்படி ஓத வேண்டும், அங்கு என்ன சட்டம் இருக்கிறது என்பதை நாம் சொல்ல இருக்கிறோம். இதற்கு நாம் வைத்திருக்கிற பெயர் தர்த்தீல் பயிற்சி என்று நாம் வைத்திருக்கிறோம். இப்பொழுது வாருங்கள் தொடங்குவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுல கவனிக்க வேண்டியது, பொதுவா எல்லாரும் அவுது அவுது என்று சொல்ற பழக்கம் இருக்கு. இது ஹம்சா தொண்டையின் கடைசியிலிருந்து வரணும், திருப்பியும் ஐனு தொண்டையின் நடுவில் இருந்து வரணும். இது தொடக்கமே ஒரு சவாலான ஒரு உச்சரிப்பு தான். எங்கிருந்து வர வேண்டும்? தாலு நுனி நாக்கு மேல் பற்களின் ஓரத்திலிருந்து வர வேண்டும். இந்த அல்லாஹ் என்ற சொல் முன்னால கசர் பெற்றிருப்பதால் தர்கீக்காக சொல்ல வேண்டும். பில்லாஹி. இப்ப சட்டம் என்று சொன்னால் இங்குதான் முதல் சட்டம் வருகிறது. இங்கு சட்டம் 1 என்று போட்டுட்டு இங்கு லஃப்துல் ஜலாலா தர்கீக் என்று எழுத வேண்டும். இது ஒரு பயிற்சியாக நாம் குழந்தைகளுக்கு தருகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த பயிற்சியை பெற்றுவிட்டால் தானாகவே அவருடைய மைண்டு அதுக்கு ஃபிட் ஆகிவிடும். இப்படி வந்தால் இப்படி ஓத வேண்டும் என்று அவர் புரிந்து கொள்வார். பில்லாஹி இங்கு தர்கீக்காக சொல்ல வேண்டும். வாயை காலி பண்ணி பில்லாஹி சொல்ல முடியாது. பில்லாஹி மீனஷ் மீனஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷீனு சத்தப்பட்டிருக்கிறது. ஷீனுக்கு ரகாவத் என்ற ஒரு தன்மை இருக்கிறது என்பதால் இந்த ஷீனுடைய சுக்குனுடைய இடத்தில் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது அந்த சத்தம் கடந்து போவதற்கு நேரம் கொடுக்கணும். சத்தம் கடந்து போவதற்கு நேரம் கொடுக்கணும்னா ஹர்ஃபு ரகாவா அப்படின்னா, அல்லது ஹர்ஃபு ரெஹ்வுன் என்று அரபியிலே சொல்கிறார்கள். அப்படின்னா ரகாவத்துடைய எழுத்தை நாம் சொல்லியிருப்போம். அலம் நஷ்ரஹ் தர்கைக்குரிய பாடத்தை எடுத்து நீங்கள் பார்த்தால் தெரியும். அங்கு சரி, ரகாவத்துடைய தன்மைகளை பற்றி நாம் பேசும் பொழுது அலம் நஷ்ரஹ் என்று நாம் ஓதியிருப்போம். அதே போல ஷீனுக்கு எங்கு சுக்குன் வந்தாலும் சத்து வந்தாலும் அந்த சத்தம் கடந்து போகிற அளவுக்கு நேரம் கொடுக்கணும். மீனஷ் தா என்பது இஸ்தேலாவுடைய எழுத்து. அது ஃபதஹ் தவீலா பெற்று வந்திருப்பதால் இதை நாம் அலா மராத்தீபு தஃபீம் என்று சொல்வோம். தஃபீமை முழுமையாக வெளிப்படுத்தணும். ஷைத்தா தா பாருங்க எவ்வளவு நுணுக்கம் இருக்கிறது என்று. இது 3வது சட்டம் இங்கு இருக்கிறது. 3வது சட்டத்திலே இதை நாம் ஓதி உங்களுக்கு தஃபீமுடைய பாடத்தில் சொல்லியிருப்போம். மராத்திபு தஃபீமிலே அலா மராத்திபு தஃபீம். தஃபீமுடைய படிநிலைகளில் இது முதல் படிநிலை, அதாவது ரொம்ப ஹை லெவல். தா ஷைத்தானிர் ரஜீம் நிர்ரஜீம். ரா ரா எப்படி சொல்ல வேண்டும்? ரா ஃபதஹ் பெற்றிருக்கிறது, எனவே ராவை தஃபீமாக சொல்ல வேண்டும். தஃபீமுடைய பாடத்தில் போய் பார்த்தால் ராவை தஃபீமாக 8 இடத்தில் ராவை தஃபீமாக சொல்ல வேண்டும். அதில் முதலாவது இடம் ரா ஃபதஹ் பெற்றால் தஃபீமாக சொல்ல வேண்டும் என்பது அதனுடைய விளக்கம். இப்பொழுது பாருங்கள், இப்ப வெறுமனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுக்குள்ள இவ்வளவு நோட்ஸ் இருக்கிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இவ்வளவு நுணுக்கங்களோடு ஒரு சொல்லை நாம் ஓத வேண்டும் என்றால் மாஷா அல்லாஹ், குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் அதற்குள்ளே இது மாதிரி அனைத்து சட்டங்களும் உள்ளே பொதிந்திருக்கிறது. அதனுடைய நுட்பங்களை, அதனுடைய அழகுகளை உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்கிற ஒரு முயற்சி தான் இந்த காணொளி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுல நோட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க.
சீனுக்கு சுக்குன் இருக்கு. சீன் வந்து ரகாவத்துடைய எழுத்து. ரகாவத்துடைய எழுத்து எப்படி நாம் உங்களுக்கு அந்த அதாவது சிபத்திலே சொல்லி இருக்கிறோம். ரகாவத்துடைய எழுத்துல சுக்குன் வந்தால் அதனுடைய சப்தம் கடந்து போற அளவுக்கு நேரம் கொடுக்கணும். பிஸ் பிஸ் என்று சொல்ல வேண்டும். அப்ப இது ரகாவத்துடைய எழுத்து. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஹர்ஃபுன் ரிஹ்வுன் அப்படி போடலாம். ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்றால் ரகாவத்துடைய எழுத்து சத்தம் கடந்து போற அளவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். பிஸ் பிஸ்மில்லா அல்லாஹ் என்ற சொல் இருக்கிறது. அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால கசர் வந்திருப்பதால் அது தர்கீக்காக சொல்லணும். அப்படின்னா வாயை காலி செய்து சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல முடியாது? பிஸ்மில்லா சொல்ல முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ராவுக்கு ஃபத்ஹ் வந்தால் தஃபீம், ராவுக்கு ஃபத்ஹ் வந்தால் தஃபீமாக சொல்ல வேண்டும். அதாவது வாய் நிரம்ப சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ஹிர் ரஹ் ரஹ் ஹாவை கவனித்து பாருங்கள். ஹா ஹா ஹர்ஃபுன் ரிஹ்வுன் ரகாவத்துடைய எழுத்து என்பதால் ஹா சுக்குன் பெறும் பொழுது அந்த சத்தம் கடந்து போகிற அளவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ் ரஹ் ரா ஹர்ஃபுன் ரிஹ்வுன் அதாவது சத்தம் கடந்து போகிற அளவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ரஹ்மானிர் ரஹீம் இங்கும் ரா இருக்கிறது. ரா ஃபத்ஹ் பெற்று வந்திருப்பதால் ரா தஃபீம் வாய் நிரம்ப சொன்ன ரஹீம். இது நீட்டி நிறுத்துகிறோம். இது மத்துல் ஆரிதில் சுக்குன். இது நம்ம குறிப்பதில்லை, ஏன்னா ஒவ்வொரு ஆயத்திலும் இது வரும் என்பதால் நம்ம புரிந்து கொள்வதற்காக அதை நாம் குறிக்காமல் விடுகிறோம். இப்பொழுது பாருங்கள், பிஸ்மில்லாஹ்விலே நீங்கள் 5 நோட்ஸ்களை கவனித்தால் தான் அது தர்த்தீலாக அமையும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கு பாருங்கள், நோட்ஸ் என்று சொன்னால் அல்ஹம்து அந்த மீம் சுக்குனு பிறகு தால் வந்திருப்பதால் மீம் வந்து என்ன சொல்லலாம்? மீம் பாடத்தை எடுத்தால் தெரியும். அதாவது அஹ்காமி மீம் சாக்கினா சுக்குன் பெற்ற மீமுடைய சட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் சுக்குன் பெற்ற மீம் மீம் பா அல்லாத மற்ற எழுத்துக்கள் வந்தால் அது இல்ஹார் ஷஃபவி என்று நாம் அதை பார்த்திருக்கிறோம். ஸோ அதுக்கு பேரு இல்ஹார் ஷஃபவி. அப்படின்னா அந்த மீமை வெளிப்படுத்தி வரும். அல்ஹம்து லில்லாஹி அல்லாஹ் என்ற சொல் இருக்கிறது. அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால் கசர் வந்திருப்பதால் இதற்கு தர்கீக்காக வாயை காலி செய்து சொல்ல வேண்டும். அல்ஹம்து லில்லாஹி. நம்ம இந்த அஊது பில்லாஹிலையும் வந்தது, பிஸ்மில்லாஹி அங்கும் தர்கீக்காக வந்தது. இங்கு அல்ஹம்து லில்லாஹி என்று வருவதும் தர்கீக்காக வந்திருக்கிறது. வாயை காலி செய்து சொல்ல வேண்டும். ரா ரா ஃபத்ஹ் பெற்று வந்திருப்பதால் ரா தஃபீம் வாய் நிரம்ப சொல்ல வேண்டும். வாய் நிரம்ப சொல்லுதல் என்றால் ரப்பில் ஆலமீன். இது நாம் முன்பே சொன்னது போல நிறுத்துவதற்காக வேண்டி நீட்டுகிற மத்துல் ஆரிதில் சுக்கூன். இதை நாம் குறிப்பதில்லை, நாம் புரிந்து கொள்வதற்காக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதிலே 3 நோட்ஸ்களை கவனிக்க வேண்டும். அர்-ரஹ்மானிர் ரஹீம் ரா தஃபீம் வழக்கம் போல ரா நம்பர் 1 தஃபீம் என்று போட்டுக்கொள்ளலாம். ரா தஃபீம். அதே மாதிரி ரா ஹாவுக்கு சுக்குன் வைத்தால் ஹா நாம் முன்பே பார்த்தது போல ஹா ஹர்ஃபுன் ரிஹ்வுன் அந்த ஹாவுடைய சப்தம் வெளிப்படுகிற அளவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். நம்பர் 2ல ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்று போட்டுக்கொள்ளுங்கள். முதல் தடவை குழந்தைகளுக்கு ரகாவத்துடைய எழுத்தை ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்று சொல்வார்கள் என்று சொல்லிக் கொடுத்தால் போதும். அதற்கு பிறகு நாம் எழுதினாலே புரிந்து கொள்வார்கள். 2வது நோட்ஸ் கவனிக்க வேண்டியது ஹர்ஃபுன் ரிஹ்வுன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். 3வது ஒரு நோட்ஸ் இருக்கிறது. அது ரா ஃபத்ஹ் பெற்று வந்திருப்பதால் அதற்கு தஃபீம் என்று அதற்கு குறிக்கிறோம். அர்-ரஹீம். ஸோ அர்-ரஹ்மானிர் ரஹீம்
இதிலே 3 நோட்ஸ்களை கவனிக்க வேண்டும். அடுத்தது மாலிகி யௌமித்தீன். இங்கு வாவ் ஃபத்தஹ் பெற்று வந்து வாவ் சுக்கூன் பெற்று மா கபல்ல முன்னால ஃபத்தஹ் பெற்றிருக்கிறது. இது ஹர்ஃபு லீன் என்றும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்றும் கவனிக்க வேண்டும் நீங்கள். வாவ் ரகாவத்துடைய எழுத்துக்களில் ஒன்று. ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்றால் ரகாவத்துடைய எழுத்துக்கள் சுக்கூன் பெற்று வந்தால் அதனுடைய சப்தம் கடக்கிற அளவுக்கு நேரம் கொடுக்கணும். யௌமித்தீன் யௌமித்தீன். இது ஹர்ஃபுன் ரிஹ்வுன். ஒரு குறிப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். லீனுடைய எழுத்துக்கள் எல்லாமே ரகாவத்துடைய வகையை சார்ந்தவை. யௌமித்தீன். தால் சித்தத்துடைய எழுத்து. எனவே தாலை சொல்லுகிற பொழுது முழுமையாக சப்தம் கடக்கக்கூடாது. சப்தம் கடக்காமல் அது சொல்லும் பொழுது அது வலுவாக யௌமித்தீன். சிலர் ஓதும்போது மாலிகி யௌமித்தீன் என்று ஓதுவது உண்டு. மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين. இதுல கவனிக்க வேண்டியது யா ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்றால் அந்த சத்தம் கடக்கிற அளவுக்கு நேரம் தர வேண்டும். இய்யாக நஅபுது. ஐன் பைனியத்துன் என்று சொல்வார்கள். சத்தம் சிறிதளவு கடக்கிற அளவுக்கு நேரம் கொடுக்கணும். நாபுது என்று சொன்னாலோ அல்லது அதுல ஐன சொல்றதுக்கு சிரமப்பட்டு சொன்னாலோ ஐன் முழுமையாக வெளிப்படாது. அதற்கு பயிற்சி ஒன்றுதான் ஒரே தீர்வு. என்ன பயிற்சி? எங்கிருந்து பிறக்கிறது என்று பார்க்கணும். எங்கிருந்து பிறக்கிறது? மின் வசத்தில் ஹல்க, தொண்டையின் நடுப்பகுதியிலே பிறக்கிறது என்றால் நஅபுது. பாவுக்கு லம்மு, தாலுக்கு நஅபுது. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த எழுத்துக்கு மேல லம் இருந்தாலும் பேஷ் இருந்தாலும் உதட்டை வாவு மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். நஅபுது என்று வைத்தால் தான் அது பரிபூர்ணமான லம் ஆகும். மீண்டும் ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்பது மீண்டும் இருந்திருக்கிறது. ஹர்ஃபுன் ரிஹ்வுன். நஸ்தஈன். இங்க பாருங்கள், சீனும் ஹர்ஃபுன் ரிஹ்வுன் தான். எனவே இந்த ஆயத்திலே ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்பதுதான் கவனிக்கக்கூடிய ஒன்று. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இங்கு இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஹம்சாவுக்கு கசரு ஒன்று, இன்னொன்னு யாவுக்கு ஜேர். இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? மிக வித்தியாசம் இருக்கிறது. மஹ்ரஜை கற்றவர்கள் தான் இந்த வித்தியாசத்தை வர முடியும். இது இ தொண்டையின் கடைசியிலிருந்து வருகிறது. இ இது நாவின் நடுவில் வருது. இ இதை ஓரளவு புரிந்து கொள்ள வேண்டும்னால் இப்படி சொல்லலாம். இதுதான் இதுக்கான வித்தியாசம். அப்ப என்ன பண்ணணும்? தொண்டையின் கடைசியிலிருந்து இது பயிற்சி பெறுவதற்கான முக்கியமான ஒன்று. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதிலும் அதே மாதிரி தான். ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்றால் அந்த சத்தம் வெளிப்படுகிற அளவுக்கு நேரம் தர வேண்டும். இதற்கு நாம் நிறைய சிரமங்களை எடுத்து என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி சொல்லி தேவையில்லை. தொண்டையின் கடைசியிலிருந்து சத்தம் வரணும். சத்தம் வரும் பொழுது நேரம் கொடுக்கணும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சாதும் ஹர்ஃபுன் ரிஹ்வுன் வகையை சார்ந்தவை என்பதால் அதிலும் நேரம் கொடுக்க வேண்டும். தஃகீம் ரா ஃபதஹ் பெற்று வந்திருப்பதால் அது தஃகீமாக வாய் நிரம்ப சொல்லப்படுகிற எழுத்து. ஸிராத்தல் முஸ்தகீம். இஸ்திலாவுடைய எழுத்து ஃபதஹ் பெற்று வந்திருக்கிறது என்பதால், இஸ்திலாவுடைய எழுத்து ஃபதஹ் பெற்று வந்திருந்தால் அலா மராத்திபு தஃகீம், தஃகீம்னுடைய உயர்ந்த இடம் அப்படினால் முழுமையாக அதை தஃகீமாக சொல்ல வேண்டும். அலா மராத்திபு தஃகீம், தஃகீமுடைய உயர்ந்த ஸ்டேஜ் என்பதால் ஸிராத்தல் முஸ்தகீம். சீன் நம் முன்னாலே சொன்ன மாதிரி ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்றால்
முஸ்தகீம். சீனுடைய சப்தம் வெளிப்படுகிற அளவுக்கு நேரம் தர வேண்டும். இது ரகாவத்துடைய எழுத்து என்பதால். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இங்க ரா தஃபீம் வாய் நிரம்ப சொல்ல வேண்டும். ஃபதஹ் பெற்றதால் தா அலா மராத்திபு தஃபீம். அலா மராத்திபு தஃபீம், அதாவது இஸ்திலாவுடைய எழுத்து ஃபதஹ் பெற்று வந்திருப்பதால் அது தஃபீமுடைய நிலையிலே முதல் நிலை. சிராத்தல் லதீன அன்அம்த. சுக்குன் பெற்ற நூனுக்கு முன்னால், சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு ஐன் வந்திருக்கிறது. ஐன் தொண்டையுடைய எழுத்து என்பதால் இதற்கு நாம் சொல்ல போகிற சட்டம் என்ன? இல்ஹாருடைய சட்டம். சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்மீனுடைய பாடத்தை பாருங்கள். அங்கு சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு தொண்டை எழுத்துக்களில் ஒன்றாக இருக்கிற ஐன் வந்திருப்பதால் இதற்கு இல்ஹார் என்றால் நூனை வெளிப்படுத்த வேண்டும். பலரும் இப்படி ஓதுவதுண்டு. நூனில் கல்கலா என்று ஓதுகிற குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் திருத்த வேண்டும். ஐன் மீம் சுக்குன் பெற்றிருக்கிறது. சுக்குன் பெற்ற மீமுடைய பாடத்தை போய் பாருங்கள். அதாவது மீமு பா அல்லாத வேற எந்த எழுத்துக்கள் வந்தாலும் இல்ஹார் ஷஃபவி மீமை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதற்கு இல்ஹார் ஷஃபவி என்று பெயர். அந்த பாடத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அது புரியும். இங்க பாருங்க, யா சுக்குன் பெற்று மாகபல் முன்னால் எழுத்து ஃபதஹ் பெற்றிருக்கு. ஹர்ஃபு லீன். லீனுடைய ஹர்ஃப் மட்டுமல்ல, யா ரிஹ்வத்துடைய எழுத்து என்பதால் ஹர்ஃபுன் ரிஹ்வுன் சப்தம் வெளியாகிற அளவுக்கு அதற்கு நேரம் தர வேண்டும். அப்படி என்றால் எப்படி தர வேண்டும்? அலைஹிம் غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இந்த சூரானுடைய மிக முக்கியமான ஒரு வசனம், நிறைய சட்டங்களை உள்ளடக்கிற வசனம். غيرில் யா ஃபதஹ் யா சுக்குன் பெற்று மாகபல்ல ஃபதஹ் வந்திருக்கிறது என்றால் இது லீன் மட்டுமல்ல, இது ஹர்ஃபுன் ரிஹ்வுன். ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்றால் நேரம் கொடுக்க வேண்டும். ரா கசர் பெற்று வந்திருக்கிறது. ரா கசர் பெற்று வந்தால் தர்கீக். ரா கசர் பெற்று வந்தால் வாயை காலியாக்கி தான் சொல்லணும். இதை எப்படி சொல்ல முடியாது என்றால் சொல்ல முடியாது. ரீ சொல்லும் போது வாய் காலியாகும். ஸோ இங்கு ரா தர்கீக் ரிஹ்வத்துடைய எழுத்து என்பதால் கைனுடைய உச்சரிப்பை வெளிப்படுகிற அளவுக்கு நேரம் தர வேண்டும். ஹர்ஃபுன் ரிஹ்வுன். பலரும் இதை கைரில் மக்லூபி என்று ஓதுகிறது இருக்கிறது. அவர்கள் அதற்காகத்தான் இங்கு நாம் சட்டம் எழுதுகிறோம். கைனுடைய சத்தம் வெளிப்பட வேண்டும். அப்படின்னா கைனுக்கு மக்ரஜ் என்ன? தொண்டையின் மேல் பகுதி. மக்தூபி அலைஹிம். இங்கும் யா சுக்குன் பெற்று மாகபல் ஃபதஹ் இருக்கிறது. லீனுடைய எழுத்து மட்டுமல்ல, ஹர்ஃபுன் ரிஹ்வுன். ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்றால் அதனுடைய நேரம் கொடுக்க வேண்டும். அலைஹிம். மீம் சுக்குன் பெற்று பிறகு வாவ் வந்திருக்கிறது. இது இல்ஹார் ஷஃபவி. இல்ஹார் ஷஃபவினா அஷத்து தல்ஹீரன் என்று படித்திருப்பீர்கள். சுக்குன் பெற்ற மீமுடைய பாடத்தை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இல்ஹார் ஷஃபவி. வாது ஹர்ஃபுன் ரிஹ்வுன் என்றால் அந்த லாதுடைய சத்தம் வெளிப்படுகிற அளவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அவசரப்பட்டு நேரம் கொடுத்து இது மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஷத்துடைய எழுத்து வந்திருக்கிறது என்பதால் மத்துல் லாசிம் கலிமி முசக்கல். மத்துல் லாசிமுடைய பாடத்தை பாருங்கள். அதாவது அலிஃப் மத்துடைய எழுத்து, அதுக்கு பிறகு ஷத்துடைய எழுத்து வந்திருக்கிறது, ஒரு சொல்லுக்குள்ளே வந்திருக்கிறது. எனவே மத்துல் லாசிம் கலிமி முசக்கல். ஆமீன். அன்பான நல்லடியார்களே, திருக்குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, இவ்வளவு நாள் நாம் படித்து வந்த சட்டங்களை இப்பொழுது சூராவின் வடிவாக நடைமுறை தஜ்வீதாக உங்களுக்கு நாம் பிராக்டிகல் தஜ்வீதை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து குர்ஆனை அழகுற ஓத தொடங்குங்கள். எல்லாம் அல்லாஹு தஆலா
குர்ஆனுக்கு சேவை செய்கிற நம் அனைவருக்கும் நிறைவான கூலியை தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.